சாகல் சடங்கு இருக்கிறது. இங்கே சாகிறவன் எங்கள் முத்திரையுடன் சாக வேண்டும். பழுக்க காட்சி இரும்பினால் உன் கரங்களிலே முத்திரை பொறிக்கப்படும். இஷ்டம் போல் செய்யலாம். கொண்டு வா. பராக்கிரமா, அடுத்தது என்ன? உன் மரணம் தான். ஆனால் மகா பயங்கரமான கோரமான மரணனை வேண்டாம், செய்வதை செய்யுங்கள். இப்போது வேண்டுமானாலும் உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். பிறர் தயவில் உயிர் பிழைக்கும் பிறகு நான் அல்ல. அப்போது உயிர் துறக்கத்தான் உறுதி கொண்டு விட்டாய். மீண்டும் மீண்டும் சொல்ல எனக்கே நாணமாக இருக்கிறது. நடக்கட்டும் கொலை வேலை. இளைஞனே, ஏதும் சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. உங்கள் வேலை சீக்கிரம் ஆகட்டும். ஏன் சீக்கிரம்? சாவின் நெருங்கிய தோற்றம் பயங்கரமாக இருக்கிறதா? வேண்டாத கேள்விகள் கேட்டு பொழுதை போக்க வேண்டாம். கட்சிகள் வரட்டும் என்பேன். சரி, ஆகட்டும். இளஞ்சீஜமே, எனது அனுபவத்தில் உன்னை போன்ற ஒரு வீரனை நான் கண்டதே இல்லை. ஆபத்தின் மத்தியில் அலம்பாத நெஞ்சம், துவேஷத்தின் மத்தியில் இதான புத்தி, வேதனையின் மத்தியில் வேறுபடா உறுதி. இப்படி குணங்களுடைய ஒருவனை இதுகாலம் தேடித் திரிந்தேன். எனக்கு பின் என் ஸ்தானத்திற்கு வருவதற்கு மனம் நினைத்த மகாபுருஷன் நீதான். இக்கூட்டத்தின் தலைமை பதவிக்கு தகுதி உடையவன் நீதான். கொள்ளை கூட்டத்துக்கு நான் தலைவன். உங்கள் தொழிலிலே, உங்கள் கொள்கையிலே எனக்கு நம்பிக்கை கிடைக்கும். சுழற்சி ஏற்படுவதல்ல நம்பிக்கை எனும் நல்ல காலம். இளைஞனை, நாளடைவில் பண்படும் உன் மனது. அதுவரை இந்த பதவி உனக்கு தரக்கூடிய பலன்களை மட்டும் நினை. உன் கட்டளைகளை நிறைவேற்ற கணக்கில்லாத ஆட்கள் எதையும் செய்வார்கள். எங்கிருப்பினாலும் போவார்கள். எதையும் செய்வார்கள், எங்கும் போவார்கள். இளைஞனே, என்ன யோசிக்கிறாய்? என் சுத காரணங்கள் சிலவற்றிற்காக பதவியை ஒப்புக்கொள்கிறேன். தோழர்களே, இன்று முதல் என் ஸ்தானத்திற்கு முடியாது. தலைவரே, உங்களுக்கு அடுத்த ஸ்தானம் வகித்து உங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்று இத்தனை காலம் உழைத்தவன் நான் இருக்கு. இன்பந்த ஒருவனுக்கு தலைவன் பட்டமா? முடியாது. பராக்கிரமா, இப்பொழுது என்ன சொல்லுகிறாய்? தோழர்களே,
அருள் வேண்டி உங்களுடைய ஆமோதிப்பும் ஆசையும் வேண்டி வெற்றி வீரன் விஜயகுமாரனை என் ஸ்தானத்துக்கு நியமிக்கிறேன். இன்று முதல் இவர்கள் யாவரும் உன் சொல் கேட்டு நடப்பவர்கள். விஜயகுமாருக்கு விஜயகுமாருக்கு விஜயகுமாருக்கு. தோழர்களே, மோகன் என்னும் ஒரு இளவரசர், அவருடன் ஒரு பறக்கும் குதிரை, அவர் எங்கிருந்தாலும் சரி கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். மகாராஜா, இவர் மகாமேதாவி, வைத்திய வைரமணி, வரப்பிரசாதி, சுமார் 3000 பேரை சரி பண்ணின முதல்தரமான வைத்திய ஜாம்புவான். உள்ளே போய் உம்மாலானதை பாரும். தோல்வியோடு வெளியே வந்தால் பார்த்து விடணுங்க. அந்த அனுமார்களாலேயே முடியல. இந்த ஜாம்பவானை தான் பார்ப்போம். மிரட்டாதீங்க, மருந்து முறையுங்க. எங்க கை கொடுங்க, நாடு பார்க்கலாம். சும்மா கொடுங்க, மகாராஜா மகாராஜா, என்ன அந்த அம்மாளுக்கு நான் வைத்தியம் செய்யணும்னா முதல்ல அவங்க பல்லு எல்லாத்தையும் சுத்தமா எடுத்து தனியா வச்சுக்கணுங்க. பல்லு எடுத்தா பார்க்கவே தவிக்காங்க. பல்லு எடுத்தா பாட்டி ஆயிடுவாங்களே. மகாராஜா மகாராஜா, விஷயத்தை சொல்லி தலையும். இது நோய் இல்லை, நொடி இல்லை, சித்தம் இல்லை, பேதம் இல்லை. இதுக்கு என்ன பேய் பிடிச்சிருக்குதுங்க? பேயா? மகாராஜ், நான் அப்பவே நினைச்சனுங்க, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கிறது பேயே தானுங்க. பேயா? மகாராஜா, புரிஞ்சுட்டேன். இப்பதான் தோணுது நம் கையே நமக்கு உதவி. நானே முயல்கிறேன். இவ்வளவு பெரிய வைத்தியரா? யார் இவர்? ಚಿಂತಲೆ ಪ್ರದಾಕಂಪಿ ಮಹೋಟೋ ಪ್ರದಾದೇನ ಕಡಾಬುದೀನ. நம்மொழி அறியாரோ? பரதேசியை போல் காணுகிறார். சுதேசி அல்லவோ? ஐயா, நீவீர் நம் மன்னரிடம் நம் மொழியில் நயமாக பேசும். அகில உலக பிரயாணம் செய்து அழுத்த கட்ட இது. அத்தனை வைத்திய சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து பருகிய அதிமேதை. உலகில் உள்ள எல்லா வியாதிகளும் இந்த சரீரத்திற்கு அடக்கம். நமது நாமம் சஞ்சீவி சாகரம். அதையெல்லாம் முதலிலேயே சொல்லிவிட்டேன். வேறு விஷயத்தை விவரமாய் பகரும். நம்மை பற்றி பூரணமாய் புரிய வைக்க நமக்கு போதிய நேரமில்லை, பொறுத்து கேட்க உமக்கு ஆயுளும் இல்லை. ஓரளவு பகருவோம். ஆதியிலே, அதாவது மூட உலகம் தோன்றி முடிகின்ற நேரத்திலே சாட்சாத் பிரம்மதேவன் சிவபெருமானை நோக்கி திருவாய் மலர்ந்தருளியே மனோவர்ம மானிடவர்ம மகோபதேச புராணத்தை அலசி பிழிந்து அதிலிருந்த கரையை நீக்கி நமது சொந்த முறையில் நடத்தி வருகிறோம். அரசே, இது தத்துவத்தை பற்றியது. ஐயா, சித்த வெற்றியை பற்றி சீக்கிரம் சொல்லுங்கள். சித்த முறை என்றால் அந்த அம்மாவுக்கு தேவை அதுதான் மகாராஜா. பிரகடே, கேளுங்கள். யோகமோக சிந்தாமணி, ஞானமோன காந்தாமணி, சித்தவித்த மனோன்மணி, காமபால தீபாவளி, காமகோப க்ஷேமாவளி, இந்நூல்களெல்லாம் எமது தலைக்கேற்ற தலையணிகள். அரசே, அவ்வளவும் மனப்பாடம். ஐயா, அரசருக்கு வேண்டியது பைத்தியத்தை மாற்றும் மார்க்கம். ஐயா, பைத்தியமா? நீர் ஒரு பைத்தியம். ஏ கம்பே,
நம்மை பார்த்ததும் பறந்துவிடும். பெண் பைத்தியம், பேய் பைத்தியம், பேராசை பைத்தியம், கன்னி பைத்தியம், காதல் பைத்தியம், காரிய பைத்தியம் எல்லாவற்றையும் நில்லாது ஓட்டும் வல்லமை நம்மிடம் உள்ளது அரசே. பெண் பைத்தியத்தை ஆனால் பெண்ணுக்கு வந்தது, பெண்ணால் ஆணுக்கு வந்தது, எல்லாவற்றையும் எளிதில் மாய்ப்போம். இப்படி வாரும். மனதை எறியும் மாந்திரீகம் தெரியுமா? அதுதானே நமது வேலை. எத்தனையோ மனதுகளை அறிந்திருக்கின்றோம், எண்ணிலா இதயங்களை பிளந்திருக்கின்றோம். இருக்கண்டே, அரசே, நாம் விளையாட்டாக எண்ணினோம், வினை நிறைந்திருக்கிறது. மாபெரும் ரகசியம் மன்னவர் நெஞ்சில் மண்டி கிடக்கிறது. மறைத்து பயனில்லை, மறைத்து பயனில்லை. அதை சொல்லுங்கள் ஐயா. அதை பகருங்கள் ஐயா. இல்லை ஐயா, அதை சொல்ல இது இடமில்லை ஐயா. தங்கள் தனி மாளிகைக்கு செல்லுவோம், அங்கு தாராளமாய் பகருவோம். வாருங்கள். என்ன தாத்தா, யாராவது வந்துட்டாங்களா? இனிமே யாரு காளி வர போறாங்க? பின்ன எதுக்கா கூப்பிட்டீங்க? பார்க்கணும்னுதான். இருக்கிறீங்க. உன்னை பார்த்தா சிரிக்காம இருக்க முடியுமா? தாத்தா, உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா காளி, உன் பைத்தியத்துலதான் உருமாறி போயிட்டானே, தெரிஞ்சுக்கலையா? இன்னும் கிழவா, ஜாக்கிரதை. இந்த கிழவனுக்குள்ள உனக்காக ஒரு குமரே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன காளி? யாரது? ஜம்புவா? நீயா? நானேதான் காளி. எல்லாம் உனக்காகத்தான். அந்த 4வது வீதியில ஒரு பெரிய வியாபாரி இருக்கிறான். அவன் அழகான பொம்பளைகளை நிறைய விலை கொடுத்து வாங்குறான். அவனுக்கு 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 என்ன கேடு அவனுக்கு? அவனுக்கு நம்ம மோகினி அம்மாவை 1000 பவுனுக்கு பாவி. என்ன மோகினி அம்மாவை விற்கிறதா? அவங்களுக்கு நம்ம செஞ்ச கெடுதல் எல்லாம் போதாதா? உனக்கு விஷயம் தெரியாது, பேசாதிரு. உனக்கு ஏதாவது கேடுதல் நெருங்கிடுச்சா? மோகினி விற்காட்டி பெரிய ஆபத்து வரும். நேரமாச்சு. போன மோகன் திரும்பி வந்தா என்ன கொண்டு போடுவான். உன்னை கொல்லாதான் என்னவா? செத்து போயே. நானா? இப்படிப்பட்ட பாவத்தை சேர்த்து விட நீ செத்தா நஷ்டமா போயிடும். வடிகட்டின முட்டாளே. முடியாது காளி, மோகினி விற்கத்தான் போறேன். முதல்லயே முடிவு செஞ்சுட்டேன். ஹரிச்சந்திரன் தாத்தா இவரு செஞ்ச முடிவை மாத்த மாட்டாரு. ஜம்பு, நில். உள்ளே போகாது. குணா அம்மா பயமுறுத்தாது. சும்மா மிரட்டாதடி அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். என்னதை தெரிஞ்சுக்கிட்ட? மூளை இல்லாத முண்டம். ஜம்பு, இங்க வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன். என்ன ஆபத்து. வாங்க அடுத்த தெருவுக்கு. அதுதான் இந்த சமயத்துல பாதுகாப்பான இடம். ஏன் தாத்தா, ஏதாவது அபாயமா? ஆமா, உங்களை எங்க பார்த்தாலும் ராஜாங்க உளவாளிகிட்டே இருக்காங்க. இந்த வீட்டையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சீக்கிரம் புறப்படுங்க. அந்த தெருவில எங்க அண்ணா வீடு இருக்குது, அங்க போயிடுவோம். காளி? காளி
காளிய முதலே போய் அங்க இருக்க சொல்லிவிட்டேன். அம்மா நீ வாங்க. காளி போயிட்டா? ஆமாமா, 3 பேருமா சேர்ந்து இந்த ராத்திரியில போனா சந்தேகம் அதிகமாகும். அதனால காளி முதலே போயிட்டா. அம்மா தாமதிச்சா தலைவச்சிக்க முடியாது. வாங்க. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. நீங்களும் புறப்பட்டு விட்டீங்களா? ஆமா, அண்ணா அவசரமான ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. மோகன் எங்கே? காளியம்மா எப்ப வருவாள்? எல்லாம் வருவாங்க. நீங்க அது வரைக்கும் இங்கேயே இருங்க. தனியாகவா? தைரியமா இருங்கம்மா. அண்ணா பெரிய ஆளு. மேலும் இங்க பல பேர் வந்து போற இடம். பயமே வேண்டாம். பயப்படுதுங்களா பொண்ணு? அம்மா கவலைப்படாதீங்க. இங்க எல்லா காரியமும் நல்ல விதமா நடக்கும். போமா வா போ. வாமா. உண்மையா இது இல்லையா? உண்மையா இது இல்லையா? ஒரு காலம் மறுக்காது அருசாமி பொறுக்காது. உண்மையா இது இல்லையா? ஒரு காலம் மறுக்காது இந்த அருசாமி பொறுக்காது. உண்மையா இது இல்லையா? மதுரை வீரன் போல குதிரை மீதில் ஓராள். மதுரை வீரன் போல குதிரை மீதில் ஓராள். மதுரை கீதம் பாடும் பரிதாமணியை கொண்டு வந்தானா? இது நிகழ்ந்தானா? உண்மை விழிக்கிறது, பொய் புலம்புகின்றது. கம்பே அது சரி, மேலே சொல்லுங்கள் ஐயா. சிகர்தலம் பகர்தலம் சித்தார சிம்மா, சீதளம் பாதளம் சிம்மார கம்பே. இப்படி அமருங்க. பிறகு அந்த மாதை கொண்டு வந்த மனிதனை நீ சிறையிலே தான் அடைத்து வைத்தாயா? நீ அடைத்து வைத்தாயா? அடைத்து வைத்தாயா? அந்த புரந்தனில் சொந்தமாக்க பல தந்திர மந்திரங்கள் போட்டாயா? போட்டு விட்டாயா? அந்த புரந்தனில் சொந்தமாக்க பல தந்திர மந்திரங்கள் போட்டாயா? போட்டு விட்டாயா? பீம்சிங் மகாராஜ் உண்மையை அப்படியே சொல்லிவிட்டாரே. ஐயா, நடந்தது இருக்கட்டும். இனி நடக்க வேண்டியதை பகருங்கள் ஐயா. மோகன பெயுண்டு தடியிருக்கிறது. மோகன பெயுண்டு தடியிருக்கிறது. மோகன பெயுண்டு. மோகனப்பேயா? ஆமாம், மோகனப்பே என்பது சாமானியம் ஒன்று. கொடிது கொடிது குக்கொடிது. அதற்கு பரிகாரம்? அது பகரும் பகரும். பூசை போடணும், பால் பொங்கல் வைக்கணும், நர பலியும் கொடுக்கணும், நல்ல எந்திரங்கணும். இந்த முறையில் பந்தம் செய்தால், இந்த முறையில் பந்தம் செய்தால் சொந்தமாவாளே நீ. இந்த முறையில் பந்தம் செய்தால் சொந்தமாவாளே. அவ்விதமே செய்வோம். வாருங்கள். சாமி இருக்கும்போது சாத்தானுக்கு சக்தி ஏதுங்க? மகாராஜ் தைரியமா முன்னேறுங்க. ஓம் ஆம் ஹீம். ஓஹோ, ஓங்கார மந்திரமா? ஓட்டி விட வந்தீங்களா? ஓடாத பேயப்பா, ஒடிச்சுடுவேன் உன் முதுகை. பல்லை காட்டாதே, பாய்கிடுதே. காட்டையடி பூஜையம்மா, ஓட விரட்டிடுவேன். உருமாதை
சிங், உள்ளே சப்தங்கள் அடங்கி விட்டனவே. அந்தரங்க மந்திரத்தில் இறங்கியிருப்பார் மகராஜ். நான் தப்போது எப்படி? ஆலோசித்து செய்ய வேண்டிய விஷயம். அதுவரையில் பேய் ஓட்டும் நாடகத்தை பிரமாதமாக நடிக்க வேண்டும். என்ன துணிச்சல்! காட்ட வீசின சப்தத்தை கேட்டீங்களா மகராஜ்? பாவம், அவர் உடம்பு பாழாய் போகவே. இந்த அடியெல்லாம் அந்த அம்மாவை பாதிக்காதுங்க, எல்லாம் அந்த பேய்க்கு தான். குதிரை எங்கே? எனக்கு தெரியாது. இங்குதான் இருக்கு. பூர்ணமா இருக்க வேண்டும். சரி, நீ இங்கே இரு. பேயே, போகிறாயா இல்லையா? ஐயோ, என்னை ஒண்ணும் பண்ணாத, போயிடுறேன். இப்போது தெரிந்ததா இந்த தாடியின் பராக்கிரமம்? தெரிந்தது தாடியே. ஐயோ, பேயே, ஏன் பிடித்தா இந்த பேதையை? உனக்கு என்ன வேண்டும்? மந்திரமா பண்ணுகிறாய்? ஐயோ, மந்திரமா மண்புதிரே எந்திரனே வேண்டுமடா? ஐயோ, அந்தரமாய் போவதற்கு குதிரையா வேண்டும்? என் கொற்றவரிடம் சொன்னால் குதிரை நாயத்தையே கொடுத்து விட மாட்டானா உனக்கு? ஹே சீதந்திரகாளி, ஓ மன்னவனே, மந்திரியே, உள்ளே வாருங்கள். வந்து விட்டார்களா அற்பர்கள்? விட மாட்டேன், அவர்களை விடவே மாட்டேன், சும்மா விடவே மாட்டேன். மதுரேத்யா, பேயே, இல்லப்படியே. முடியாது, நான் மந்திரத்துக்கு தான் பயப்படுகிறேன். இந்த மண்டூகம் மன்னனுக்கு மரியாதை கிடையாது. இவன் மண்டையை குறைந்து மாயான போகிறேன். என் அரசனிடம் அணுகினால் அவதிப்படுவாய். பேயே, உன் கைவரிசை என்னிடத்தில் காட்டாதே, கசத்தி பிழிந்து விடுவேன். என் மன்னனிடம் என்ன வேண்டும் என்பதை கேள். மலைமலையாக குவிப்பார், வாங்கிக் கொண்டு மரியாதையாக போய்விடு. சிந்தலை, கம்பி, எப்படி? முடியாது, போகவே முடியாது. மன்னவன் என்னுடைய மண் குதிரையை தரும் வரையில் அவன் எனக்கு மாபெரும் எதிரி, மான ஈனமில்லாத மடையன். மடையன் தான் மன்னவன். போயும் போய் உண்மையில் ஆசை வைத்தாரே புத்திசாலி. மன்னவா, ஒன்றுமே சொல்லவில்லையே. என்னிடத்தில் கூடவா உண்மையை மறைக்க வேண்டும்? குதிரை பீம்சிங் குதிரை என்னது? அதான் மகாராஜா, அந்த பொம்மை குதிரை. ஆமாண்டா, புத்திசாலி. அது எங்கே? எங்கேயாவது மூலையில கிடக்குமுங்க. அதை கொண்டு வந்து சாமியிடம் கொடுத்து விடு. குதிரை மோகம் பிடித்த குட்டி சாத்தானே, குதிரையை கொடுத்து விட்டால் ஓடி விடுவேன் உடனே. ஐயோ, ஜாக்கிரதை. அரசே, இந்த குதிரைப்பேயை நாடறிய ஓட்ட வேண்டும். சீக்கிரம் விசேஷ பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து அந்த குதிரையையும் கொண்டு வாருங்கள். திறந்த வெளியில் எல்லோரும் கூடட்டும். பூஜை முடிவதற்குள் நான் வந்த வேலையை முடித்து விடுகிறேன். பீம்சிங், பார்த்தாயா சுவாமியின் சாமர்த்தியத்தை? இது என்னங்க, இன்னும் போக போகத்தான் தெரியும் சாமியின் சங்கதிய. மகாராஜ், அவரே ஒரு பெரிய சாத்தானுங்க. கம்பே, குதிரையில் வந்தவளை 4 கால் பாய்ச்சலே போக வேண்டும்.